ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லோடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐபிஎல்லோடைய ஃபஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஐபிஎல்ல 70+ மேட்சஸ்க்கு மேலே இருக்குது. ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்க்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து இருக்கேன். நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி 22 பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் 11 ட்ரீம் டீம் பிளேயர்ஸு, அப்புறம் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து போக போகிறேன். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போது நிறையா மேட்சஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. முக்கியமாக உமன்ஸ் மேட்ச்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அதில் பாதி பிளேயர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸாக இருப்பாங்க. மீதி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பிளேயர்ஸாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்காது, பவுலிங் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நீங்கள் ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இருந்திருக்கும். ஆனால் ஐபிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஒரு டீமில் இருக்க 11 பேருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளேயர்ஸாக வந்து இருப்பாங்க. எந்த ஒரு பிளேயருமே இவர் விளாட மாட்டார், இவர் என்றைக்குமே ட்ரீம் 11 எடுக்க வேணாம், விட்டுட்டு போகலான்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளேயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து இருக்க மாட்டாங்க. ஐபிஎல்ல ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் கேப்டு பிளேயர்ஸாக இருக்கட்டும், அன்கேப்டு பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க. இந்த டபிள்யூபிஎல் உமன்ஸ் மேட்ச் மாதிரிலாம் சிக்ஸ் அடிக்க கூட பவர் இல்லாத பேட்ஸ்மேன்லாம் யாருமே வந்து பார்க்க முடியாது. யார் எப்போ வந்து மேட்சை மாற்றுவானே பார்த்தீங்கன்னா சொல்ல வந்து முடியாது. யாருன்னே தெரியாத ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயரை வந்து டீமில் வந்து கொண்டு வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிரித்து எடுத்துகிட்டு வந்து போயிடுவார். ஸோ இதெல்லாம் நம்ம ஐபிஎல்ல வந்து நிறையா வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ஒரு நாள் ஐபிஎல்ல சாதாரணமாக பிளேயராக வந்து விளாண்டு ஜெயித்தவங்க தான். ஐபிஎல் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற லீக்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய லீக்கு. ஸோ ஐபிஎல் ப்ரெடிக்ஷனுங்கிறது சாதாரண ப்ரெடிக்ஷன் வந்து கிடையாது. ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டமான ஒர்க்கு. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் கூட ஈஸியாக ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஆனால் ஐபிஎல்லுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது சாதாரண விஷயமே வந்து கிடையாது. பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க போன வருஷத்துலேருந்து. இப்போ இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்னால 22 பிளேயர் ப்ரெடிக்ஷனை தாண்டி 24 பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது. இந்த இம்பேக்ட் பிளேயரில் இருக்க பிரச்சனை வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, இவரை தான் இறக்குவாங்கன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து போக வந்து முடியாது. மேட்ச் சிச்சுவேஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறிடும். ஒரு டீம் பேட்டிங் விளையாடுறப்போ பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா திடீர்னு ஒரு பேட்ஸ்மேனை இம்பேக்ட் பண்ணி இறக்கி விட்ருவாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் யாருங்கிறத மேட்ச்சு தான் வந்து முடிவு பண்ணும். மேட்சோடைய சிச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ணும். இம்பேக்ட் பிளேயர்ஸ் சப்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோம்னா, ஒரு 2 பேர் கொடுத்தா கூட நம்ம ஓரளவு கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 5 பேர்கிட்ட வந்து வச்சுருப்பாங்க. அந்த 5 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கொண்டு வருவாங்க. எல்லா மேட்ச்சுக்குமே இவர் தான்னு ஒரு டீம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இருப்பாங்க. ஆனால் ஒரு சில டீம்ஸ் வந்து அப்படி இல்லாமல் மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அந்த 11 பேரை கணிக்கிறது வந்து சாதாரண விஷயம் வந்து இல்லை. ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு ஒர்க்கு. ஆனால் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண வந்து முடியும். டபிள்யூபிஎல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. 10 பேர்கிட்ட கூட லாஸ்ட் மேட்ச்சில் கூட நான் வந்து கொடுத்துருந்தேன். ஃபைனல் மேட்ச்சில் 10 பேர் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். டபிள்யூபிஎல்லோட ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மேட்ச்சில் 5 மேட்ச்சுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் முதற்கொண்டு 9 பிளேயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ஐபிஎல்ல வந்து டபிள்யூபிஎல்லாம் தாண்டி ஒரு 90% பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கேன். ஸோ நான் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டீம் வந்து போடுங்க. வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நான் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு டேரெக்டாக வந்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் கொடுக்குறேன்னு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 2 பேரை 25 ரன்ஸ் அடிப்பாங்கன்னு வந்து சொல்லுவேன். அதில் ஒருத்தரை வந்து ட்ரீம் டீமில் கொடுப்பேன், இன்னொருத்தரை வந்து கொடுக்க மாட்டேன். அந்த இன்னொருத்தரை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அவர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அந்த 22 பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு டீம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் இங்கே எவ்வளோ பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே பார்த்தா 22 பிளேயர்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து சொல்கிறதே வந்து கிடையாது. நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 22 பிளேயர்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். அதிலேயே சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, எல்லாருமே 20 ரன்ஸ் அடிப்பாங்களா? எல்லாருமே 27 ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து ஒன்று வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு கரெக்டாக துல்லியமாக யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. இவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கிரக நிலைகள் படி அவங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை சுமாராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும் பட்சத்தில் 30+ ரன்ஸ் வந்து சொல்கிறோம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் 25+ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு வந்து சொல்கிறோம். சுத்தமாக நல்லா இல்லாத பிளேயர்ஸை வந்து ஆவரேஜாக இருக்கும், சுத்தமாக விளையாட மாட்டாங்கன்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி பவுலர்ஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்கவங்கள 2+ விக்கெட்ஸ் 3+ விக்கெட்ஸ் வந்து சொல்கிறோம். ஓரளவுக்கு நல்லா இருக்கவங்கள வந்து 1லேருந்து 2 விக்கெட் வந்து சொல்கிறோம். சுத்தமாக நல்லா இல்லாமல் ஆவரேஜாக இருக்கவங்களுக்கு வந்து 1 விக்கெட் எடுப்பாங்கன்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். புதுசாக வரவங்களுக்கு வந்து புரியாது. அதனால் என்னென்னே புரியாமல் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணாதீங்க. நான் சொல்கிறத வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து டீம் போடுறப்போ நீங்கள் வந்து பெரிய ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்குது. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டாஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் துல்லியமாக வந்து கொடுக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா பேரோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ராங்காக தான் வந்து இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து விக்கிபீடியாஸில் தான் வந்து எடுக்கிறோம். எந்த பிளேயர்ட்டையும் போய்ட்டு தனியாக கேட்டு நம்ம வாங்கி வந்து பண்ணுறது வந்து கிடையாது.
ஸோ அதனால அக்யூரசிங்கிறது லைட்டாக பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதாவது நான் வந்து 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்கிறேன். நான் 11 பேர் ட்ரீம் டீம் வந்து கொடுக்குறேன்னா, அந்த 22 பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறது அப்படியே வந்து நடக்காது. அதில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி 11 பேர் ட்ரீம் டீமில் வந்து கொடுக்குறேன்னா 7 to 8 பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துருவாங்க. அந்த ஒரு 3 பேர் வந்து மிஸ் ஆகறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில நாள் 10 பேர் வரைக்கும் கூட கரெக்டாக வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் அந்த கிரக நிலைகள் அன்னைக்கு டேட் படி அந்த கிரக நிலைகளும் அமைறதை பொறுத்து வந்து இருக்குது. அப்புறம் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து வராது. அதே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஒரு 95% கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணணும் எதுலையுமே. ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கணுங்கிறது வந்து கிடையாது. ஐபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எல்லாரோட ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்குறப்போ காமனாக ஒருத்தர் எல்லாருமே வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்கிறப்பையும், காமனாக ஒருத்தர் எல்லாருமே நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொல்கிறப்பையும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 100% வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் போடுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். எப்பயுமே யார் சொல்கிறதையும் அப்படியே வந்து போடாதீங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு டீமை மேக் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பெருசாக வந்து வின் பண்ண வந்து முடியும். நான் 11 ட்ரீம் டீம் பிளேயர்ஸையும் கொடுக்கறதுக்கான முயற்சி வந்து பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து கொடுப்பேன்னு. இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் இடத்த வந்து பிடிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை. என்னோட ப்ரெடிக்ஷனை வச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெற்றி பெறணும். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக வந்து இருங்க. நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா டீமை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இடம் வந்து வர முடியும். வர முடியாதவங்கலாம் வந்து ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா மேட்சையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண டீமாக வந்து இருக்கும். இதே நம்ம போடாமல் விட்டோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தோணி இருக்கும். ஸோ ட்ரீம் டீம்ங்கிறது ஒரு சாதாரண டீம் தான். அது வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து இல்லை. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போட தான் வந்து போகிறோம். அதை நம்ம இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா போட வந்து முயற்சி பண்ண போகிறோம். இப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே வந்து போகலாம். ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் ஆர்சிபி வந்து மோதுறாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சு மார்ச் 22 சனிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க, யார் வந்து சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மார்ச் 22 வந்து பார்த்தோம்னா 4-7 காம்பினேஷன். அதாவது ராகுவும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். ராகுவும் கேதுவும் சேர்றப்ப யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தோம்னா, சூரியனை சேர்ந்தவங்க, சந்திரனை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ராகுவையும் கேதுவையும் சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில ஃபஸ்ட்டு ஆர்சிபி டீமில் வந்து பார்த்தோம்னா விராட் கோலி வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பில் சால்ட் அவர் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரஜத் பட்டிதர் அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அவர் ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து தேவ்தத் படிக்கல், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். இதில் லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு 20 ரன்ஸ் கிட்ட அடிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து குர்னால் பாண்டியா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஸ்வப்னில் சிங் அவரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அடுத்து புவனேஸ்வர் குமார் வந்து 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜாஸ் ஹேஸ்லேவுட் அவரும் வந்து பார்த்தோன்னா அவரும் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ரசிக் டார் அவரும் வந்து பார்த்தோன்னா அவருக்கு சூப்பராக வந்து இருக்குது. அவர் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஆர்சிபியில் இம்பேக்ட் பிளேயர் வந்து 2 பேர் வந்து வர மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜித்தேஷ் சர்மா, இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா யாஷ் டயால். இவங்க 2 பேரில் இப்போ யாஷ் டயால் வந்து டீமில் வந்து வந்தார்னா, இம்பேக்டாக வந்தார்னா ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜித்தேஷ் சர்மா வந்தார்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேகேஆர் டீமில் வந்து பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ரஹ்மானுல்லா குர்பஸ் அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சுனில் நரேன் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் வந்து பவுலிங் போடுறப்பையும் பேட்டிங் வரப்போ ஒரு 20 ரன்ஸாக அடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். ஒரு மீடியமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து அஜின்க்யா ரஹானே அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். அவர் ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து வெங்கடேஷ் ஐயர் ஒரு 25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். நல்லா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. 25+ சொல்கிறேன்னா 25 மட்டும் சொல்கிறேன்னா 20 ரன்ஸ் சொல்கிறேன்னா ஆவரேஜ்னு சொல்கிறேன்னா 30+ சொல்கிறேன்னா இதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிங்கு சிங் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஆண்ட்ரே ரசல் அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் இந்த டேட்டு. ஒரு
பேட்டிங் வந்தாருன்னா உரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாரு. ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவுலிங் கொடுத்தாங்கன்னா, பவுலிங் போட்டால் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரமன்தீப் சிங், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்திருக்கும், சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், 2+ விக்கெட்ஸ் கூட வந்து எடுக்கலாம். ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தோன்னா ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வைபவ் அரோரா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து கேகேஆரில் வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸை வந்து பார்த்தோம்னா சேட்டன் சக்காரியா, மணிஷ் பாண்டே, இவங்க 2 பேர் வந்து போட்டிருக்காங்க. சேட்டன் சக்காரியா டீமில் வந்து இம்பேக்டாக வந்து வந்தார்னா அவர் வந்து ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து மணிஷ் பாண்டே டீமில் இருந்தார்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீமில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் ட்ரீம் டீம் வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து கொடுக்கல. இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து வர்றப்போ அது வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் எப்படி என்னென்னு. இதில் வந்து நான் இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ்குள்ளே கொண்டு வரலை. ரீசன் என்னென்னா இவங்க தான் இம்பேக்டாக வரப்போகிறாங்களே நமக்கு வந்து தெரியாது. அது மட்டும் இல்லை இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ இந்த பிளேயிங்கில் ஒன்று இருக்குமாங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் அந்த இம்பேக்ட் பிளேயர் பக்கம் வந்து போகலை. ஒரு ரவுண்டு முடிஞ்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்திருக்கும். யாரெல்லாம் இம்பேக்ட் பிளேயர்ஸ் வருவா, எக்ஸாக்டான பிளேயிங்கில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். அந்த ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோன்னா எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கொடுப்போம். இப்போ யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ விராட் கோலி, ரஜத் பட்டிதர், குர்னால் பாண்டியா, பில் சால்ட் இல்லை குர்னால் பாண்டியா 2 பேரில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்து வருவாங்க. பில் சால்ட்டை ஒப்பிடுறப்போ பில் சால்ட்டுக்கும் குர்னால் பாண்டியாவுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் குர்னால் பாண்டியாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து வர்றப்போ பேட்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ அதனால் நான் பில் சால்ட்டை விட்டுட்டு குர்னால் பாண்டியா வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பில் சால்ட் எடுக்கிறனா கூட எடுத்துக்கோங்க. அடுத்து ஜாஸ் ஹேஸ்லவுட்டு, ரசிக் டர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்து பார்த்தோம்னா ரஹ்மானுல்லா குர்பஸ், அஜிங்கியா ரஹானே, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலான்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரஜத் பட்டிதர், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மல்டிபிள் டீம்ஸ் போகிறாங்க. வேறு யாராச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கள், ஆப்ஷன் சொல்லுங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, வேறு யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா விராட் கோலி, ரஷிக் டர், இவங்க 2 பேரையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க 2 பேருக்கும் பார்த்தா நல்லா வந்து இருக்கும். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். இப்போ நான் அந்த பிளேயிங் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு வந்து எடுத்தேன். இது கரெக்டாக இருக்குமான்னு வந்து தெரியலை. இந்த பிளேயிங் லெவன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வரும். இந்த லெவலில் 1-2 பிளேயர்ஸ் மாறினா கூட ஓரளவுக்கு வந்து ஓகே ஆயிடும். ஆனால் அந்த பிளேயிங் லெவனில் வந்து நிறைய பேர் வந்து சேஞ்சஸ் ஆனால் இதோட அக்யூரசி வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் 7:30 மணிக்கு அப்புறம் நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். இது வரைக்கும் இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு ஒரு டீம் வந்து ஃபேவரட்டாக வந்து இருக்கும். ஐபிஎல்லில் எல்லாருக்குமே வந்து இருக்கும். ட்ரீம் 11 போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்கக்கூடியவங்களா தான் வந்து இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு பிளேயரை பிடிக்கும், ஒரு டீமை வந்து பிடிக்கும், அதுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுவீங்க. உங்கள் டீம், அதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான டீம் ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ட்ரீம் 11லாம் போடாமல் இருக்கிறது நல்லது. ட்ரீம் 11 ட்ரேடிங்கோ எல்லாமே வந்து நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களோட ஃபேவரட்டிசம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா நான் நிறையா வந்து பார்த்துருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பூரா வந்து ரோஹித் சர்மா எடுத்து கேப்டன் போட்டுருவாங்க. அன்றைக்கி ரோஹித் சர்மா விளையாடவே மாட்டார், ஆனால் அவர் வந்து கேப்டன் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் அடிப்பார். அந்த ஃபேவரட்டிசம் ரோஹித் சர்மா ஃபேன் இருக்கிறனால ரோஹித் சர்மா விட்டுட்டு எப்படி வேற ஆளை கேப்டன் போடுறது? ரோஹித் சர்மா கேப்டன் போடுறது இதில் தேவையே வந்து இல்லை. உங்களுக்கு ரோஹித் சர்மா பிடிக்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் நீங்கள் பணம் ஜெயிக்கணும்னா ரோஹித் சர்மா கேப்டன் போடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்ட காசு கூட வராது. இப்படி தான் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. சென்னை மேட்ச்சில் ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோனியை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. டோனி எதுக்கு எடுக்கிறாங்கன்னே வந்து தெரியாது. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்கிட்ட டோனி வர்றது ரொம்ப டவுன் ஆச்சு, எதுக்குடா டோனியை போய் எடுத்து வச்சிங்க கேட்டேன். அவன் சொல்கிறான், டோனி எடுக்கலாம் அம்பளுக்குறாங்க, நீங்களே டோனி எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ட்ரீம் லெவலில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜெயிக்கணும்னா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் கவலையே வந்து படக்கூடாது. நீங்கள் கரெக்டான டீமை தான் வந்து போடணும். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வந்து கிடையவே வந்து கிடையாது. இப்போ நீங்கள் சிஎஸ்கே டீமோட ஃபேனாக இருந்து சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே பிளேயரை 10 பேர் எடுத்துகிட்டு எம்ஐ டீமில் ஒருத்தர் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே வந்து முடியாது. ஸோ அது வேறு இது வேறு, ரெண்டையும் போட்டு வந்து குழப்பிக்காது. ஒரு டீமை உங்களுக்கு பிடிக்குது, ஒரு பிளேயரை வந்து பிடிக்குது, அது எல்லாமே வந்து வேறு. நீங்கள் ட்ரீம் லெவலும் வந்துட்டிங்கன்னா அதை வந்து தூக்கி போட்டணும். அதை தூக்கி போட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரணும்.
அது வந்து இருந்துச்சுன்னா உங்களால் என்றைக்குமே வந்து ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்காத பிளேயரையும் ட்ரீம் 11 வந்து பிடிக்க வைக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிளேயரையும் பார்த்தீங்கன்னா வெறுக்க வைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11. ட்ரீம் 11 வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த டீம் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகணும் வந்து விளையாடிட்டு வந்திருப்போம். அதே ட்ரீம் 11 வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மாறி போச்சு. உங்களுக்கு பிடிக்காத டீம்ல ஒரு பிளேயர் இருந்தாருன்னா, அவர வந்து நீங்க அடிக்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ரீசன் என்னன்னா, நீங்க அவர வந்து ட்ரீம் 11ல வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோதான் வந்து விஷயம். ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா வந்து புரிஞ்சுக்கங்க. அப்படி உங்க டீம் ப்ளே பண்ணுறப்போ ஒண்ணு நீங்க அந்த மேட்ச ஸ்கிப் பண்ணிறது வந்து நல்லது. அப்படி இல்லன்னா நீங்க அது வேற, இது வேறங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டீம் போட்டு வந்து மேட்ச வந்து பார்க்கணும். இவ்வளோதான் விஷயம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஐபிஎல் மாரி ஒரு லீக் வந்து எங்கேயுமே வந்து கிடையாது. அவ்வளோ சுவாரஸ்யமா வந்து இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாதது வந்து கிடையாது. ஸோ எல்லா மேட்சுமே வந்து பார்த்து வந்து என்ஜாய் வந்து பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும். நெறைய ரிவல்ரி இருக்கும். அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இருக்கும். சண்டை போடுவாய்ங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா வந்து இருக்கும். ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் வந்து சொல்லுவாய்ங்க. அப்படிலாம் ஸ்கிரிப்ட்டா வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அது நடக்காது. அது ஸ்கிரிப்ட் தானா? இல்ல உண்மையா தான் நடக்குதாங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டீம் வந்து பிடிக்கும். உங்களோட ஃபேவரைட் டீம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி, மும்பை, சென்னை தான் பார்த்தீங்கன்னா, பெரிய டீமா வந்து நம்ப வைக்கப்படுது. அதுக்கு மட்டும் தான் பெரிய ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் வந்து கிடையாது. நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா, எல்லா டீமுக்குமே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்? நீங்க எந்த டீம் சப்போர்ட்டுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் இப்படி சொல்றதே ஓகேயா? இல்ல வேற மாரி எதுவும் சொல்லணுமா? இத பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும், வேற இந்த ஃபேண்டஸில உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்க. டெலகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். அதே மாதிரி மேட்ச் வின்னிங் பிரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். மேட்ச் வின்னிங் பிரெடிக்ஷன்ஸ் வேணும்னாலும் என்னோட டெலகிராம் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்சோட பிரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு, பிரெடிக்ஷன்ஸ் பார்த்து நல்லா டீம் போட்டு வின் பண்றதுக்கு, மறந்துடாம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.